ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரசம் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம லெமன் ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன், இன்னும் ஆன் பண்ணல. அடுத்தது ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நான் கீறி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சியை வந்து இடித்து வச்சுருக்கேன், 1க்கு 2 ஒரு பீஸ் எடுத்து. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரசம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு புளியே தேவை கிடையாது. இப்போ மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ரசப்பொடி வச்சுருக்கேன், ஸோ அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோட பச்சை வாசனை போகணும், நம்மளோட ரசப்பொடியோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் இந்த மாதிரி 1 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பருப்பு ஜலம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை ஆட் பண்ணலாம். நல்லா கலக்கிட்டு தண்ணியை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரசம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரா பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், ஜீரா 1 ஸ்பூன், அதை ரெண்டையும் பொடி பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப கொதிக்க தேவையில்லை, நல்லா நுரைச்சி வரணும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சைடில் நுரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ இதில் கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், வெடிக்கட்டும். அடுத்து ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ இதுக்கு நம்மளுக்கு வந்து புளிப்பு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் தான், அப்புறம் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். நான் வந்து இதுக்கு இவ்வளோ ரசத்துக்கு வந்து 1/2 மூடி புழிஞ்சு பார்க்கலாம். இதுக்கும் மேலே வேணும்னா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இது புழியணும். இப்போ நம்ம 1/2 மூடி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான லெமன் ரசம் ரெடி. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இஞ்சியெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.